कविता श्री जयशंकर प्रसाद की कविता है। आंग्सिन पेरेयुடைய कविதை श्री जयशंकर प्रसादோட कविதை। आप नाटककार और कहानीकार पीते इवर नाटककार மட்டும் இல்ல கதையும் எழுதுவார்। कामायनी आपका महाकाव्य है। कामायनी इवरुடைய சிறந்த காவியம்। आपकी भाषा में संस्कृत के कई शब्द मिलते हैं। அவர் பேசுகிற மொழியில் சமஸ்கிருத சொல் நிறைய பயன்படுத்துவார்। आंग्सु श्री जयशंकर प्रसाद जी का खंड काव्य है। आंग्सु வந்து श्री जयशंकर प्रसादோட ஒரு சின்ன காப்பியம்। इसमें विकत प्यार की पीड़ा का वर्णन है। இதில் வந்து பிரிவு துயரம், அதாவது காதலிக்கிறவங்க வந்து பிரிஞ்சிருந்தால் எப்படி துயரப்படுவாங்களோ அதை பற்றி வர்ணிச்சிருக்காரு। उसी कवि से चंद पद्यांश यहाँ दिए गए हैं। இதில் கொஞ்சோண்டு ஒரு செயல் பகுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க। कवि कहते हैं कि प्यार के खो जाने से एक पीड़ा उड़ी। कवि சொல்கிறாரு, காதலை வந்து இழந்த பிறகு, அன்பை இழந்த பிறகு ஒரு வருத்தம் இருக்கும்। वह पीड़ा கனி அவர் அசகனிய பீடாகை, அந்த வருத்தத்தை வந்து சகிச்சிக்க முடியாததாக இருக்கும்। வக்கு யாத் பன்கர் மேரே திமாக்குமே சா கை தீ, அதை யோசிக்கிறப்ப அந்த வந்து என் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு। அப்போ அபாக்கிய பூர்ண தின் ஆ நிக்கலே அவர் வக்கு பீடா ஆங்சு பன்கர் மேரே ஆங்கோங் சே பரஸ் ரஹை, அந்த அபாக்கிய பூர்ண தின், அதாவது காதில் வந்து பிரேக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி டைத்தில் வந்து ஒரு துரதிருஷ்டமான நாள் வந்துச்சு அன்னைக்கு வருத்தத்தினால என் கண்ணு வந்து அப்படியே மழையாக கொட்டுச்சு। கவி அப்படி பிரேயசிக்கோ சம்போதித் கர்க்கே कहते हैं। கவிஞர் தன்னுடைய காதலியை நினச்சி சொல்கிறாரு, ஜப் மைனே பகலி பார் தும்கோ தேக்கா தா தப் வசந்த கா சாந்த் ஆகாஷ் மே முஸ்குரா ரஹா தா, எப்போ நான் உன்னை முத பார்த்தனோ அப்போ வசந்த காலத்து நிலவு வானத்தில் ஒளிர் விட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்துச்சு। பக் ஹமாரி பகலி முஸ்காத் தி, அதுதான் என்னுடைய हमारी पगली मुलाकात थी, अदा வந்து நான் முத உன்னை பார்த்தது। फिर भी मुझे लगा कि हम दोनों पहले से ही एक दूसरे को जानते हैं। நான் அப்போ தான் நான் முத பார்த்தேன், ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்துருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு। துமாரா முக்க சாந்திக்கு தரக்கு சுந்தர்தா, உன்னுடைய முகம் வந்து நிலவு மாதிரி அழகாக இருந்துச்சு। உஸ் முக்கப்பர் தும்னே கூங்கட்டால் ரஹாத்தா, அதில் வந்து நீ முக்காடு போட்டிருந்த। तुम अपने अंजल में तीर छिपाकर मेरे जीवन के अंतिम दिनों में आई, நீ வந்து உன்னுடைய முந்தானியால் எரிகின்ற வழக்க அமையாமல் பார்த்துக்கிட்டு நீ வந்துட்டு இருந்த। துமாரா ஆனா ஜிஞ்ஞாசக்கா காரன் பனா, நீ வந்தது வந்து யாரையோ தேடுற மாதிரி இருந்துச்சு। எதி தும் அச்சே தினமே ஆத்தித்தோ துமாரே ஆனசே பிரசன்னா ஹோத்தி, நீ ஒரு நல்ல நாளில் வந்த, எனக்கு அதனால் ரொம்ப மகிழ்ச்சி। அந்திம சமயமே ஆனேசே யஹி சவால் உட்டாகைத்தோ தும் கியோ ஆயிகோ, ஆனால் கடைசி என் வாழ்க்கையில் முடிகிறப்ப நீ வந்த, அப்போ நீ ஏன் வந்தேன்னு எனக்கு இருந்துச்சு। மேற்கொமே சுந்தர் பிஜலியை கா வாஸ்கை, வானத்தில் வந்து ஒரு அழகான மின்னல் வந்துச்சு। பிஜலி மே ரோஷினிகா வாஸ்கை, அந்த மின்னலில் வந்து ஒளி இருந்தது। ஆங்கோமே காளி புத்தலிக்கா வாஸ்கை, கண்ணில் வந்து கருப்பு காளி புத்தலினா கண்மணி இருந்துச்சு கருப்பா। புத்தலி மே காலே ரங்கக்கா வாஸ்கை, அந்த கண்ணுக்குள்ளே ஒரு கருப்பு இருக்கும் இல்லையா, அந்த கருப்பில் வந்து கருமை இருந்துச்சு। உசி தரக்கு மேலே ஹிருதயமே துமாரா வாஸ்கை, எப்படி வந்து கண்ணில் வந்து அந்த கண்மணி நடுவில் இருக்கும் இல்லையா அது இருக்கோ, அதே மாதிரி நீ என் மனசுக்குள்ளே இருந்த। தும் பகு சுந்தர் லக் ரஹித்தி, நீ ரொம்ப அழகாக இருந்த। துமாரா சரீர் பிரகாஷ்மன் அவர் நிர்மல்தா, உன்னோட சரீர் வந்து ரொம்ப ஒளி பொருந்தியதாகவும் தூய்மையாகவும் இருந்துச்சு। பகு சாந்திக்கு ரோஷனிமே ஸ்நான் கருக்கே ஆனேவாலே பிஜலிக்கே சமான்தா, அது வந்து நிலவோட ஒளியில் முங்கி எடுத்த மின்னல் மாதிரி இருந்துச்சு உன் உடம்பு। மேரா தில் மக்கன் ஜெய்சா கோமல்தா, என்னோட மனசு வந்து வெண்ணெய் மாதிரி உருகிற மாதிரி இருந்துச்சு। இசிக்கே சகரே ஹமரே பியார் கா தீபக் ஜல் ரஹத்தா, இதன் மூலம் தான் என்னுடைய காதல் தீபம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு। அப்போ புஜ் கயாகை, அது இப்போ அமர்ந்துருச்சு। அப்போ அந்தேரமே மாத்திர துவாங்கி ரேகா திகாய் பட் ரஹாகை, இப்போ இருட்டில் வந்து புகை அப்படி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது। மேரா மன் ஆகாஷ்கி தரக் அசீமித்தா, என்னுடைய மனது வந்து ஆகாய மாதிரி எல்லையற்று இருந்தது। உஸ்மே தும் சஞ்சல் பிஜலிக்கு தரக், அதில் வந்து நீ அப்படியே அசையக்கூடிய மின்னல் மாதிரி வந்த। அவர் குச் சமய ரகி, ஆனால் மின்னல் போய் வந்தோடனே போயிடும், அது மாதிரி கொஞ்ச நேரம் தான் இருந்த। மகர் அப்போ இந்திரதனுஷ்கி சுந்தரதாக்கே சமான் அப்படி யாத்துக்கோ சொட்டுக்கர் மேரே மன்சே நிக்கல் கைகோ, நீ திடீர்னு வந்த மின்னல் எப்படி வந்தோடனே மறைஞ்சிட்ட, ஆனால் என் மனதில் வந்து எப்படி வந்து வானவில்லோட நிறம் வந்து ரொம்ப நேரம் வானத்தில் இருக்கும், அதேமாதிரி அந்த வண்ணம் வந்து நம்ம மனதை விட்டு அகலாது, அது மாதிரி என் மனதில் வந்து நீ பதிஞ்சு போயிட்ட அப்படிங்கிறார்।